வெல்கம் பேக் டு கிலிசோன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போனா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்டோட டே 3. இந்த டே 3க்கு முன்னாடி டே 2ல என்ன நடந்துச்சுன்னா இந்தியா பேட் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்கக்கூடிய ஜெய்ஸ்வால் டே 2ல 90 ரன்கள் அடிச்சு ரொம்ப கலக்கி இருந்தாரு. அதோட கூட இன்னொரு ஓப்பனர் இருக்கக்கூடிய KL ராகுல் 62 ரன்ஸ் அடிச்சு ரொம்ப கலக்கியிருந்தாங்க. ஸோ இவனுடைய பெர்ஃபார்மன்ஸ்னால இந்தியா ஆல்ரெடி 210 ரன்கள் லீடிங்ல இருந்தாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு உண்மையிலேயே இது அதிர்ச்சிகரமான ஒரு காரியம் தான். டே 3யோட தொடக்கத்தில் ஒருவேளை ஃபர்ஸ்ட் செஷன்ல ஆஸ்திரேலியா கம்பேக் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சு. ஒருவேளை இந்தியா ஏர்லி விக்கெட்டை இழந்தாக்க, பட் அதற்கு இந்தியா இடம் கொடுக்கவே இல்லை. எஸ்பெஷலா ஜெய்ஸ்வால் வந்ததுலேருந்து அதிரடி ஆட்டம் தான். அவருடைய ஆட்டத்தை யாராலுமே தடுக்க முடியல. இன்னொரு ஓப்பனர் இருக்கக்கூடிய KL ராகுல் அவர் செஞ்சுரி அடிப்பான்னு எதிர்பார்த்தோம், பட் பேட் லக் 77 ரன்கள் அடிச்சிருந்த போது அவர் தன்னுடைய விக்கெட்டை இழந்துட்டாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா 201 ரன்களுக்கு தான் முதல் விக்கெட்டை இழந்தாங்க. சரி, எனிவே பரவாயில்ல. பட் இன்னொரு ஓப்பனர் இருக்கக்கூடிய ஜெய்ஸ்வால் இன்னும் அதிரடியாக ஆடி 161 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அவர் களத்தில் இருக்கும்போது இன்னொரு பேட்ஸ்மேனும் களத்தில் இறங்கினாரு. அவர் வேற யாரும் இல்லை, இந்தியாவோட நட்சத்திர பேட்ஸ்மேன் ஆகக்கூடிய விராட் கோலி. அவர் இந்த மேட்ச்ல வந்ததுலேருந்து சூப்பர் டச்ல இருந்தார். ஸ்ட்ரைட் அவுட் ஒன்று அடிக்கும் போதே தெரிஞ்சு அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்லி இந்த மேட்ச்ல அவரும் செஞ்சுரி அடிப்பாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்ல விராட் கோலி செஞ்சுரி அடிக்கிறாரு. அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 80வது செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் தான் இந்த சாதனை பண்ணியிருக்காரு. அந்த வரிசையில நம்ம விராட் கோலி அணைஞ்சிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்ல இது 30வது செஞ்சுரி. ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவர் 4th செஞ்சுரி, அதாவது ஓவர்சீஸ்ல 2nd செஞ்சுரி. ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த இன்னிங்ஸை சூப்பராக பில்ட் பண்ணாங்க. கடைசியாக ஜெய்ஸ்வால் 160 ரன்கள் இருக்கும்போது தன்னுடைய விக்கெட்டை அவர் இழந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட, அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் விராட் கோலியோட பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ரெண்டு பேரும் டீசெண்டாக ப்ளே பண்ணாரு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் ஒரு 50 அடிப்பார் எதிர்பார்த்தோம், பட் 29 ரன் இருக்கும்போது அவர் தன்னுடைய விக்கெட்டை இழந்துட்டாரு. பட் இருந்தாலும் நம்ம நட்சத்திர பிளேயர் இருக்கக்கூடிய விராட் கோலி சூப்பராக இன்னிங்ஸை பில்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்தாரு. கடைசி நேரத்தில் நிதிஷும் நம்ம விராட் கோலியும் T20 மோடுக்கு மாத்திட்டாங்க. ஆக்சுவலாக டெஸ்ட் மேட்ச் மாதிரியே இல்லையா, ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 5 ஓவருக்கு 50 ரன்கள் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 534 ரன்கள் அடிச்சாங்க. விராட் கோலி 100 ரன்கள் அடிச்சோன்னே நம்மளுடைய கேப்டன் ஆக்கக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ரா டிக்ளேர் அறிவிச்சாரு. ஸோ இந்தியா வந்து நல்ல லீடிங்ல கொடுத்துருந்தாங்க. 534 ரன்களை டார்கெட்டாக கொண்டு ஆஸ்திரேலியா களத்தில் இறங்கினாங்க. ஸோ 10 ஓவர் தான் ப்ளே பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷன். ஆஸ்திரேலியா இந்த 10 ஓவரை சமாளிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. பட் நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவை சமாளிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. வெறும் 4 பால் தான், அதுக்குள்ள விக்கெட் அவங்க இழந்துட்டாங்க. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. வெறும் 12 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் இழந்துட்டாங்க. பேட் கமிஷன் கூட நைட் பேட்ஸ்மேனா வந்து ட்ரை பண்ணி பார்த்தாரு, பட் ஒன்றும் முடியல. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கிரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாளைய மேட்ச் என்ன ஆகுங்கிறது இன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பா இந்த மேட்சை வந்து இந்தியா ஈஸியா வின் பண்ணிடுவாங்க, அது எந்த டவுட்டும் இல்லை. ஸோ பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியா தான் நிறைய முறை ஜெயிச்சிருக்காங்க. அதாவது ரீசெண்ட் டைம்ஸ்ல 4 டைம் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா ஒருவேளை இந்த சீரீஸை தோத்தாங்கன்னா 3வது முறையா ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியா தோக்குறது வந்து உண்மையில ஒரு வருத்தகரமான ஒரு காரியம் தான். ஸோ ஆஸ்திரேலியா அதற்காக போராடுவாங்க. பட் இந்தியா ஹார்டிக் வெற்றி படைக்கிறது மட்டும் இல்லாமல் WCC ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கு. ஸோ இந்தியா இந்த சீரீஸை 4 அப்படிங்கிற கணக்கில் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம WCC ஃபைனலுக்கு போக முடியும். ஸோ இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கையும் விமர்சனங்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.